அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள். இந்த காணொளி எம்எஸ்பி பார்ட் 2 பற்றியது. அதாவது குறைந்த விலை எதுலைன்னா விவசாயத்தில் குறைந்தபட்சம் எவ்வளவு ஒவ்வொரு காய்கறிக்குமே இவ்வளோ விலையை அரசாங்கம் நிர்ணயம் பண்ணணும். அந்த விலையை தாண்டியோ இல்லை அந்த விலைக்கு கீழேயோ அல்லது அந்த விலையை விட குறைவாகவோ வியாபாரம் ஆகக்கூடாது. இதுலேயும் சந்தைகள்லையும் அந்த விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றினது தான். ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நான் காணொளி பதிவிட்டிருந்தேன். அதில் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய அந்த எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய குறைந்த அகவிலைக்கான ஆய்வு முடிவுகளை நான் தெரியப்படுத்ததா சொல்லியிருந்தேன். அதுக்கான காணொளி தான் இது. ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு உற்பத்தி பொருள்லையும் பார்த்துக்கிட்டோம்னா அந்த பொருளை தயாரிப்பதற்காக முதலீடு செய்யப்பட்ட தொகை, அதுக்கு மேலே வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுக்குற கூலி, இன்னொன்று போக்குவரத்து செலவு, இந்த மாதிரியான இதில் செலவுகளுடைய இதெல்லாம் சேர்த்து அது மொத்தம் எவ்வளவு பொருட்கள் உற்பத்தி ஆகிருக்கு, அதில் எவ்வளவு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க, அதில் ஒவ்வொரு பொருளுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயத்தில் மட்டும் பார்த்துட்டோம்னா ஒரு ஏறுமுகமாகவும் இறங்குமுகமாகவும் இருக்குது. திடீர்னு பார்த்துட்டோம்னா விலை ரொம்ப குறைவாக போகுது, அதனால் விவசாயிகளுக்கு நஷ்டமாகுது. இன்னொன்று ரொம்ப விலை குறைஞ்சி அதிக விற்பனை இல்லை அதிக தேவை ஏற்பட்டு ரொம்பவே அதிகமான விலைக்கும், அதாவது அதிகமான விலை எதனால் ஏறுதுன்னா அதிகமாக தேவைப்படுபவர்கள் குறைந்த உற்பத்தி காலத்தில் அவங்க நாடுறதுனாலையும், இன்னொன்று அதிக உற்பத்தி இருந்தும் அல்லது உற்பத்தி இருந்தும் வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போனாலும் அந்த உற்பத்தி பொருளினுடைய விலை அதிகமாகும். இது எல்லா உற்பத்தி பொருட்கள்லையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் இதை நாம் என்ன பண்ணணும்னா ஒரு மட்டப்படுத்தணும், அதாவது சமநிலைப்படுத்தி உற்பத்தி அதிகமாக இருக்கும்போது எப்படி தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்களோ, எப்படி மதிப்பு கூடும்போதோ இல்லை மதிப்பு இறங்கும் போதோ அதனுடைய அந்த உற்பத்தி பொருளை வாங்கி நிறைய சேமித்து வச்சுக்கிறாங்களோ, அந்த மாதிரி நம்ம விவசாய பொருட்களையும் கொண்டு வரணும். காரணம் என்னன்னா, விவசாய பொருட்களுமே நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கல. கடந்த காலங்களில் நம்ம நிலம் அதிகமாக இருந்த விவசாய நிலங்கள் அதிகமாக இருந்தது, அதில் விவசாய உற்பத்தி பொருட்களும் தேவைக்கு அதிகமாக இருந்தனால அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் வீண் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறோம். ஆனால் இப்போ இருக்கிற தற்சமயம் இருக்கிற சூழ்நிலையில் அதுக்கான அதை முறைப்படுத்த வேண்டிய சமநிலைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா இப்போ இது மட்டும்தான் விவசாய பொருட்கள், காய்கறிகள், கிழங்குகள், கீரைகள், இது மாதிரியான உற்பத்தி பொருட்களுக்கு மட்டும்தான் இன்னும் மக்கள் மத்தியில் அங்கே எவ்வளவு உற்பத்தி ஆகுது, இன்னொன்று அதை நம்ம எப்படி முன்கூட்டியே ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம அதை விலைக்கு வாங்கி நம்ம ஒரு குளிர்சாதன பெட்டியிலையோ இல்லை நம்ம தங்கியிருக்கிற வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்கள் பாதுகாக்கக்கூடிய அறையிலையோ நம்ம சேமித்து வச்சுக்கலாம், சேகரித்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இல்லை. காரணம் என்னன்னா, நம்ம அது தினமும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. நம்ம தேவைப்படும் போது அதை போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுவே இப்போ இந்த அக்ஷய திருதின்னு சொல்கிற மாதிரியான சில சிறப்பு தினங்களில் போய் நம்ம எப்படி தங்கம் நிறைய வாங்கி நம்ம குறைஞ்ச விலையில், அதாவது தங்க நகைகளுடைய ஆபரண தங்க நகை இந்த மாதிரி ஆன ஒரு பொருட்களில் விலை குறையும் போது வாங்கி வச்சுக்கிறோமோ, அது மாதிரியே நம்ம விவசாய பொருட்கள், உற்பத்தி பொருட்களையும் நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வருவது மட்டும் இல்லாமல் நம்ம விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு முதலீடு எப்பவுமே அவங்க கேட்கும்போது அதில் ஏற்படக்கூடிய அந்த முதலீடு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை நம்ம கொண்டு வரணும். அதாவது விவசாயிகளுக்கு மட்டும் எப்படின்னா, எந்த மாதிரியான நம்ம ஒரு முதலீடு, அதில் வருவாய் ஈட்டுவது, அப்புறம் அந்த முதலீடுக்கான வருமானத்தை அதாவது முதலீடு பண்ண முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருமானத்தை, லாபத்தை அதில் நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு கட்டமைப்பை அமைக்கணும்னா விவசாயிகளுக்கு எங்கே, அதாவது ஒரு 500 ரூபா ஒரு விவசாயிக்கு கொடுக்குறோம் அப்படின்னா
அந்த 500 ரூபாயில அந்த விவசாயிக்கு வருமானம் வந்தால் மட்டும்தான் அந்த முதலீட்டாளருக்கு அல்லது கடன் கொடுப்பவருக்கு திரும்ப அந்த பணம் போய் சேரணும். அப்படி ஒரு விவசாயிக்கு கொடுக்குற கடன் அல்லது முதலீட்டில் அவங்களால வருமானம் சம்பாதிக்க முடியல, ஏதாவது ஒரு வகையில் அவங்களோட தொழில் வந்து பாதிக்கப்படுது, ஏதாவது ஒருத்தர் தெரிஞ்ச அந்த விவசாயியோடைய வருமானத்தை தாக்குறாரு, நஷ்டமடைய வச்சு அவரை வந்து ஏதாவது மனசை நோகடிச்சோ இல்லை அந்த வேலையை விட்டு அந்த தொழிலை விட்டு போக வச்சு அவருடைய நிலத்தை அபகரிக்கணும்னு நினச்சாவோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த வாங்கின காசை கடனை திருப்பி செலுத்தக்கூடாது. அப்போ அந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும். ஏன் ஒரு விவசாயிக்கு அவருடைய முதலீடு அங்கே வருமானமாக மாறாமல் பாதிக்கப்பட்டது, இதை நம்ம இந்திய அரசாங்கம் உற்று நோக்கணும். அது மேலே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணும். சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய இந்திய அரசியலமைப்பில் ஏதாவது மேம்பாடு கொண்டு வரதுக்கான அவசியம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகளையும் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு விவசாயியோடைய நிலத்தை முன்பு சொல்கிறேன், முன்பு காலத்தில் அது ஒரு விவசாய நிலமாக இருந்து அது நல்லா விவசாயம் பண்ணி இருந்து அந்த நிலத்தை ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காகவோ அல்லது ஒரு தொழிற்சாலையை அமைக்கிறதுக்காகவோ அல்லது இந்த சிப்காட் போன்ற தொழில் நிறுவனங்களை ஏற்படுத்துறதுக்காகவோ வாங்கி இருக்கிறாங்க. வாங்கிட்டு அது இப்போ இருக்கிற காலத்தில் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது, அதில் வருமானம் வரல. அதனால் அந்த நிலத்தை வேறொருவருக்கு விற்கலாம். அது வந்து ஒரு விவசாயி வாங்க போகிறாரு அப்படின்னா அந்த விவசாயி எப்படி இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கிற ஒரு விஷயம் இருக்குதோ அது மாதிரி ஒரு நிலத்தை இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் அல்லது கல்லூரி அல்லது வேறு எந்த தொழிற்சாலையாக இருக்கட்டும் அல்லது நிறுவனங்களாக இருக்கட்டும், ஒரு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும், அதுக்கு மாறிட்டு அதில் சரியான ஓட்டம் இல்லை, லாபம் இல்லை, வருமானம் இல்லை, திரும்ப அந்த கட்டடத்தை வேறொரு கட்டடமாக வேற ஒரு அமைப்பாக மாற்றலாம். அல்லது ஒரு விவசாயி கேட்குறாரு அப்படின்னா அந்த இடத்த நல்லா நன்கு ஆராய்ச்சி ஆய்வு செஞ்சு அது திரும்ப விவசாயம் பண்ணுறதுக்காக அந்த விவசாயி கேட்குறாரு அப்படின்னா அந்த இப்போ அரசாங்கம் என்ன நிர்ணயம் பண்ணியிருக்குதோ ஒரு நிலத்தை வந்து இவ்வளவு சதுரடி இவ்வளவு ரூபாய்க்கு தான் வந்து விற்பனை பண்ணணும், இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டத்தை திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் விவசாயிகளுக்கு மட்டும் ஒரு சலுகை கொடுக்கணும். அதாவது சாதாரணமாக நிர்ணயம் பண்ணியிருக்க நிலத்தை அதுவே ஒரு விவசாயி கொடுக்கும்போது வந்து குறைச்சி தான் வாங்கணும், அதாவது குறைச்சி தான் கொடுக்கணும் விவசாயிக்கு. அது கண்டிப்பாக இது எல்லா நாடுகளையும் நம்ம இந்திய நாட்டினுடைய நட்பு நாடுகள்லையும் கொண்டு வரணும். ஒரு விவசாயி கேட்கும்போது, ஏன்னா விவசாயிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இயற்கையினுடைய ஒரு உந்துதல் அல்லது முதலீடு அல்லது இயற்கையினுடைய இந்த பருவம் இதையெல்லாம் நம்பி தான் இருக்குது. அவங்க விவசாயி ஒன்று போயிட்டு எங்கேயோ இருந்து காசை கட்டி கொண்டு வந்து பொருட்களை போட்டு வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு உற்பத்தி இவ்வளவு முதலீடு பண்ணால் இவ்வளவு உள்ளீடு பண்ணால் இவ்வளோ வெளியீடு இவ்வளோ லாபம் வரும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. அது லாபமும் இருக்குது, நஷ்டமும் இருக்குது, கஷ்டமும் இருக்குது, சந்தோஷமும் இருக்குது. ஆனால் அதனால் நம்ம காப்பாற்றப்படுறது நம்ம ஒவ்வொரு நாட்டினுடைய மக்களுடைய உயிர் தான். அப்போ என்ன செய்யணும்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு அந்த நிலத்தை அந்த கட்டட உரிமையாளர் வாங்கியிருக்கிறாரு. வாங்கி ஏற்கனவே அது ஒரு விவசாய நிலமாக இருந்ததுலேருந்து வாங்கி அதில் கட்டடத்தை கட்டி அது சரியாக இப்போ ஓடலை, நஷ்டமாயிடுச்சு. அது மறுபடியும் வந்து விவசாயிக்கு போகுது அப்படின்னா அந்த விவசாயிக்கு ஒரு 10,000மோ 20,000லையோ வாங்கிக்கிற மாதிரி தான் அந்த நிலத்தினுடைய விலையை அரசாங்கம் நிர்ணயம் பண்ணணும். அதுக்கான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுனால அது உடனடியாக கொண்டு வந்துடணும். இது விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படுது. காரணம் இது நான் எதனால் சொல்கிறேன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் முன்பு நான் எப்போனா 2005 2006களில் நான் பொறியியல் படிச்சுட்டு இருந்த காலத்தில் நிறையா தேவைக்கு அதிகமாக பொறியியல் கல்லூரிகள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்துட்டோம்னா விவசாய நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணியே தான் கட்டிக்கிட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா காலம் போக 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 வருடம் செல்ல அந்த விவசாய உற்பத்தி குறைஞ்சு காய்கறிகளினுடைய விலை ஏற்றமாயிடுச்சு. இதனால் என்னாச்சுன்னா அந்த விவசாய நிலத்தில் கட்டின கட்டடங்களை அகற்றவும் மாட்டாங்க. அந்த கட்டடங்களை வச்சு பராமரித்து அதை திரும்பவும் அங்கேயே நிலைநிறுத்தணுன்னா ஏகப்பட்ட செலவுகள் ஆகுது.
அப்போ என்ன ஆகும்னா, அத மறுபடியும் விவசாயத்துக்கு கொண்டு வரதுன்னா, அங்க ஒரு நஷ்டம் ஏற்பட்டு தான் ஆகும். ஒண்ணா அந்த அந்த மாதிரியான கல்வி நிறுவனங்கள் இல்லாட்டினா கட்டிடங்கள அவங்க கல்லூரியாகவோ அல்லது பள்ளிக்கூடமாகவே தொடர்ந்து அத நடத்துறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அத ஒரு திருமண மண்டபமா மாத்திர்றாங்க. இதனால யாருக்கு பெரிய அடி விழுது அப்படின்னா, அடித்தட்டு மக்களுக்கு பெரிய அளவுல அவங்களுக்கு அடி விழுது. அடி விழுதுன்னா என்ன ஆகுதுன்னா, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. உணவு, உடை, இருப்பிடம். இன்னைக்கு உணவு நம்ம விவசாயத்துல பார்க்குறோம். அதுவுமே நமக்கு இப்போ சிக்கலா இருக்கு. அதுல குறைந்த பட்ச அகவிலை காய்கனிகளுக்கான ஒரு நிர்ணயம் கேட்டு மக்கள் விவசாயிகள் கேட்குறாங்க. நியாயமான கோரிக்கை தான். அப்போ அதை நம்ம அரசாங்கம் தான் அதை எடுத்து அதில் ஒரு சீர்திருத்தம் இல்லைன்னா வந்து ஒரு மேம்பாடு அல்லது முன்னேற்ற ஏற்பாடுகளை செயல்படுத்தணும். அதே மாதிரி இப்போ இந்த ரியல் எஸ்டேட்காரங்க புகுந்ததுல இருந்து எவன்லாம் பார்த்துட்டோம்னா, விவசாய நிலைகளுக்கு பக்கத்துலேயே போய் போய் நிலங்களாம் வாங்கி எல்லாம் கூறு போட்டு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு தொழிற்சாலை கட்டடம் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா, அந்த விவசாயத்துல நிலத்துல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம், நிலத்தடி நீர் எல்லாமே வந்து அவங்க உறிஞ்சு எடுத்துடுறாங்க. அப்போ மற்ற பயன்பாடுகளுக்காக பயன்படும்போது, விவசாயத்துக்குன்ட்டு வந்து வரும்போது நமக்கு அது குறைஞ்சிருது. இது நம்ம பலதரப்பட்ட தீர்வுகள் இருந்தாலும், இது நம்ம ஒரு கருத்தில் எடுக்க வேண்டியது. ஏன்னா இது எடுத்தோம்னா தான் என்ன ஆகும்னா, உலகம் முழுக்க வந்து ஒரே மாதிரியான ஒரு பிஸ்னஸ்னு சொல்லக்கூடிய தொழில் வணிகங்களில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த மாதிரியான கட்டடங்களை எப்படி எப்படி எழுப்பணும், என்னென்ன மாதிரியான ஒரு புதிய கட்டமைப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத யோசிப்பாங்க. தொடர்ந்து நம்ம தேவைக்கு அதிகமான கல்லூரிகள் அல்லது பள்ளிக்கூடங்கள் கட்ட 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 நிலம் வந்து நம்ம கைவிட்டு போகுது. விவசாயிகளும் தொடர்ந்து கொந்தளிச்சு போராட்டத்தில் அதுவும் அரசாங்கத்துக்கு எதிராகவே செயல்படுறாங்க. இன்னொன்று, நம்ம படிக்கிற காலத்துல இருந்து ஒரு 10 ரூபா இல்லை 100 ரூபானாலும் அந்த 10 ரூபா அல்லது 100 ரூபாய எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற, அதுவும் குறிப்பாக விவசாயங்களில் எப்படி நம்ம முதலீடு பண்ணலாம், முதலீடு பண்ணும்போது அதை நம்ம எப்படி அந்த விவசாய உற்பத்தி பொருட்களை நம்ம வாங்கி நம்ம வீட்டில் நம்ம பயன்படுத்தலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். இப்போ தற்சமயம் நம்ம மாறி இருக்கிற நாகரிகம் கலாச்சாரத்தை பார்த்துட்டோம்னா, மாமிசம் அதிகமாக உட்கொள்கிறாங்க. மாமிசம் அதிகமாக உட்கொள்ளும் போது தொடர்ந்து பலவிதமான பல வழிகளில் நோய்கள்னால பாதிக்கப்படுறாங்க மக்கள். ஏன்னா அதுவும் ஒரு போதைப் பொருள். அதே மாதிரி மது, அப்புறம் போதை வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் எவ்வளோ கிடக்குது. கஞ்சால ஆரம்பித்து சிகரெட்டு, பீடின்ட்டு அது எக்கச்சக்கமாக அடுங்கிக்கிட்டே போகலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஏன் அந்த இதனுடைய என்ன சொல்கிறதுன்னா, அந்த காய்கனி, அப்புறம் பழங்கள், இதனுடைய கீரைகள், இதனுடைய பொருட்களை உட்கொண்டு அது மூலமாக நம்ம உடம்புக்கு வரக்கூடிய ஒரு சத்தை வந்து அனுபவிக்க முடியல அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, எல்லாம் விலை ஏறி போயிடுச்சு. 1 கிலோ ஆரஞ்சு இல்லை ஆப்பிள் வாங்கணும்னா வந்து எக்கச்சக்கமாக விலை சொல்லுவாங்க. குறைஞ்சது ஒரு 60-70 ரூபாயிலிருந்து 100-150 ரூபா 200 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அவங்க உற்பத்தி எவ்வளோ பண்ணுறாங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தியை நாம் சமமாக எப்படி எல்லாருக்கும் நம்ம பிரித்து கொடுக்கணும். அதற்காக நாம் இந்த எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச விலை நிர்ணயம், அகவிலை நிர்ணயத்தை நம்ம உலகம் முழுக்க கொண்டு வரணும். அதாவது விவசாயிகளுக்கு மற்ற இடங்களுக்கும், மற்ற மாநிலங்கள் அல்லது மற்ற நாடுகளுக்கு சென்று அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து உணவு இல்லாமல் பஞ்சம் நிலவுதோ, எங்கெங்கெல்லாம் வந்து சரியாக நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய காய்கனிகள், கீரைகள், பழங்கள், எல்லா வகையான விவசாய உற்பத்தி பொருட்களும் வந்து சென்று அடையலையோ, அதில் அங்கே என்னென்ன தடைகள் இருக்குதோ அதையெல்லாம் விவசாயிகளையே நம்ம ஆய்வு செய்ய விட்டுறணும். இங்கேருந்து நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்தியா இருக்குது, இந்தியாவில் ஒரு கர்நாடகா அல்லது மகாராஷ்டிரான்னு நம்ம வச்சுட்டோம்னா, அங்கே இருந்து அவங்க மற்ற நாடுகளினுடைய விவசாயிகளையும் தொடர்பு கொண்டு பேசி அவங்ககிட்டையும் கலந்து ஆலோசனை பண்ணி உலகம் முழுக்க அந்த ஒரு விவசாய உற்பத்தி பொருளுங்கிறது எங்கே சிந்தாமல் சிதறாமல் வீணாகாமல் வீணடிக்கப்படாமல்
அதை பயன்படுத்த முடியுமோ அதுக்கான கட்டமைப்புகளை கண்டிப்பாக இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தணும். அதே மாதிரி ஒரு விவசாயி அவங்க விருப்பப்படும் போதோ இல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறையோ அவங்க மற்ற நாடுகளுக்கு அல்லது மற்ற இடங்கள் விவசாயம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு அவங்க பயணம் செஞ்சு அங்கே நடக்கக்கூடிய அங்கே எப்படி அந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயம் எம்எஸ்பிங்கிறது ஒரு நன்முறையில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி விவசாயத்துக்கான முதலீடு எப்படி இருக்குது, விவசாயத்துக்கான முதலீட்டில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, உற்பத்தி பண்ணுறதெல்லாம் வந்து எந்த மண்ணுக்கு எந்த மாதிரியான பருவத்தில் எப்படி எப்படிலாம் பயிரிட்டு விவசாய உற்பத்தி பொருட்களை அவங்க பெருக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று அவங்ககிட்ட இருந்து நாம் எனக்கு கற்றுக்கலாம். மற்ற நாடுகள் அல்லது மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நம்ம நாட்டை பார்க்கும்போது அவங்க என்னென்ன குறைகளை சொல்கிறாங்க, அது நம்மகிட்ட வந்து என்னென்ன மாதிரியான குறைகள் இருக்குது, அது எல்லாமே வந்து சிறிது சிறிதாக வந்து மேம்படுத்த தான் என்ன ஆகும்னா தொடர்ந்து விவசாய பொருட்களுக்கான அதாவது விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல ஒரு சிறப்பு கவனம் வரும். அந்த சிறப்பு கவனத்தை நம்ம இந்திய அரசாங்கம் ஏற்படுத்தணும். அது நம்ம இந்தியாவில் மட்டும் ஏற்படுத்தினாலும் சரி அல்லது மற்ற நாடுகளில் ஏற்படுத்தினாலும் சரி. ஆனால் ஒவ்வொருவருக்கும் அந்த விவசாய உற்பத்தி பொருட்கள் சென்றடையும் போது அவங்க ஒரு தினம் சாப்பிடும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு சரியான விலையில் அதை நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று அந்த சரியான விலையில் வாங்கும்போது அது இந்த குறைந்தபட்ச அகவிலை நிர்ணயங்கிறது பூர்த்தி செய்யணும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயம் அப்படிங்கிறதுல எப்படி வந்து ஒரு மேம்பாடு தன்மையை கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான காலகட்டங்களில் எந்தெந்த மாதிரியான பருவங்களில் மழை ரொம்ப தேவைக்கு அதிகமாக கொட்டி எங்கெங்கெல்லாம் நாசம் செய்யுதோ அங்கங்கே அந்த பகுதியெல்லாம் நம்ம விவசாயிகளோ அல்லது விவசாயத்துக்கு ஒரு மறைமுகமாக ஏதாவது ஒரு பங்குச்சந்தை மூலமாக முதலீடு பண்ணுறவங்களோ அவங்களுடைய பார்வையில் எப்படிப்பட்ட ஒரு தகவல்களை சேகரிக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ விவசாய நலங்களுக்குள்ள தண்ணி புகிறது, பயிர்களை சேதம் பண்ணுறது, வாழை மரங்களை சாய்க்கிறது, காற்றடிச்சு சாய்க்கிறது, இதில் எல்லாம் எப்படி நம்ம முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உற்று நோக்கி ஆகணும். இன்னொன்று இப்போ நடைமுறையில் இருக்கிறது தான் என்னென்ன விவசாயிகளுக்கு அந்த ஆயுள் காப்பீடுங்கிறது எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயுள் காப்பீடு போய் சேர்றது இல்லை. அதாவது இந்த சூறாவளி காற்று, வெள்ளப்பெருக்கம் இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள்னால ஏற்படுறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வெள்ள நிவாரண பொருட்கள் இதெல்லாம் வந்து வெள்ள நிவாரண பொருட்கள் அல்லது வெள்ள நிவாரண நிதி இதெல்லாம் சரியாக போய் சேருதா அப்படிங்கிறதையும் நம்ம உற்று நோக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு அந்த முதலீட்டாளரும் பங்குச்சந்தையில் விவசாயத்துக்காக முதலீடு பண்ணுற ஒவ்வொரு முதலீட்டாளரும் எவ்வளவு முதலீடு செய்யலாம், எந்த விவசாயிக்கு கீழே விவசாயம் இன்னும் மேம்பட்டுருக்குது அப்படிங்கிறதையும் வந்து எல்லாரும் கண்காணிக்கணும். அதே மாதிரி விவசாயிகளுக்கு தெரியாத விஷயங்களை விவசாயிகளே வந்து அவங்க இது பண்ணி முடிவு பண்ணணும். எந்த ஒரு விஷயத்தையும் விவசாயம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருக்கு பிறந்தது வந்து வளர்ந்தது வரைக்கும் அவர் எனக்கு தெரிஞ்சு விவசாயம் தெரியாத மாதிரி தான் வந்து இருக்கிறாரு. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட நம்ம எந்த விதமான விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு மேம்பாடு திட்டத்துக்கோ வளர்ச்சி திட்டத்துக்கோ போய் அவரோட கையெழுத்தோ இல்லை அவருடைய ஆதரவோ அல்லது அவருடைய அனுமதியோ கேட்டு அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய நம்ம விஷயத்தில் நம்ம நிற்கக்கூடாது. விவசாயிகள் சொல்லணும், எனக்கு இந்த இடத்துல தேவையில்லாமல் நீ இந்த வேலை கட்டுமான பணியோ அல்லது வேற ஏதாவது வேலையோ வந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது இது தவறுன்னு வந்துருச்சுன்னா அதை எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம அங்கே தடை விதிக்கணும். தொடர்ந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு விவசாயம் செய்கிறதுல அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குதோ அவங்கள விவசாயம் செய்ய வச்சு அதில் நிறைய மேம்பாடு வளர்ச்சியை கொண்டு வரணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் ஒரு கீரைகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு வெள்ளரிக்காய் இருக்கட்டும், பூசணிக்காய் இருக்கட்டும் அல்லது முள்ளங்கி, கேரட்டு, பீன்ஸு
சௌச்சௌக்காய் இந்த மாதிரி ஒவ்வொரு காய்க்கும் என்ன குறைந்த விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செய்திகளில் ஒவ்வொருத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதுக்காகவே அவன் செய்தியை எடுத்து படிக்கணும். விவசாய உற்பத்தி பொருட்களினுடைய குறைந்தபட்ச விலை நிர்ணயம் ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளோ எப்படி எப்படி மாறுது, எவ்வளோ மாறுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் இது விவசாயிகள் கேட்டிருக்கிறது குறைந்தபட்சம் இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த காய்கறிகளுக்கான ஒரு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் அப்படிங்கிறத நம்ம எது மூலமாக உறுதி செய்யலாம்னு பார்த்துட்டோம்னா, இந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயம் எதை அடிப்படையாக வச்சிருக்குன்னு பார்த்துட்டோம்னா, அதாவது விவசாய ஒரு உற்பத்தி பொருளை மட்டும் நம்ம சொல்லாமல் மற்ற எல்லா உற்பத்தி பொருட்களையும் அடிப்படையாக வச்சு இதை நம்ம சொல்லலாம். அது என்னன்னா, அதாவது சந்தைன்னு சொல்லக்கூடிய உழவர் சந்தையாக இருக்கட்டும், அல்லது பொது சந்தையாக இருக்கட்டும், அல்லது சிறு குறு கடைகளாக இருக்கட்டும், சிறு குறு ஒரு வெளிப்படையாக ஒரு ரோட்டு ஓரத்தில் அல்லது பிளாட்ஃபார்மில், நடைமேடையில், சாலை ஓரங்களில் அவங்க விற்பனை செய்பவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு காய்கறிகள் போய் சேருது, ஒரு மாவட்டத்துக்கோ அல்லது ஒரு கிராமத்துக்கோ எவ்வளவு தேவைப்படுது, அங்கே ஒரு நாளைக்கு எத்தனை கடைகளில் எவ்வளவு வியாபாரம் வந்து முடிச்சு இது பண்ணுறாங்க. ஏன்னா இந்த குறைந்தபட்ச விலை நிர்ணயத்துக்காக மக்களை நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு காய்கறிகளை நம்ம வாங்க சொல்லி அவங்கக்கிட்ட வலியுறுத்தணும். அப்படி வலியுறுத்தும் போது என்ன ஆகும்னா, அவங்க ஒரு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன், ஒரு வாரத்துக்காவது அவங்க ஒரு குறிப்பிட்ட காய்கறிகளை வாங்கி வச்சுட்டு அதை அவங்க சாப்பிட்ருவாங்க. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் நம்ம இந்தியாவை நான் சொல்கிறேன், இந்தியாவில் ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு மாவட்டத்துலேயோ அல்லது ஒரு மாநகராட்சின்னு எடுத்துட்டோம்னா அதில் பல வட்டங்கள், அதே மாதிரி ஒரு பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது குறைந்தபட்சம் இவ்வளவு காய்கறிகள் வாங்கணும் அப்படின்னு வாங்கி வச்சுக்குவாங்க. அதில் நம்ம மக்களுக்கு அந்த வாழ்க்கை முறையை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா முக்கியத்துவம் கொடுத்து வைக்கணும். என்னன்னா, குறைஞ்சபட்சம் இப்போ கேரட் பீன்ஸ் இருக்குன்னா, இப்போ இதில் பொதுவாக நம்ம விவசாயிகள் பார்த்துட்டோம்னா ஒரு கூறு போட்டு வைப்பாங்க. ஒரு தட்டில் உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபான்னு சொல்லி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கூறு போட்டு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அதில் ஒவ்வொரு நபரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ வாங்கி வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விலை அளவில் அந்த உற்பத்தி பொருட்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்னா விழிப்புணர்வு மாதிரி நம்ம ஏற்படுத்தணும். அப்படி விழிப்புணர்வு மாதிரி ஏற்படுத்தணும்னா என்ன ஆகும்னா, அவங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட அளவு காய்கறியை அவங்க கண்டிப்பாக வாங்கிட்டு கொண்டு போய் வச்சுக்குவாங்க. அவங்களுக்கு அது தேவைப்படுதோ இல்லையோ, அவங்க ஒரு தேவைப்படும் போது அது கண்டிப்பாக அது சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்படி தேவைப்படாத போது ஒரு வேளை வெளியிலேருந்து அழுகி போச்சு கெட்டு போச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அல்லது குளிர்சாதன பெட்டி இருந்ததுன்னா அதில் வச்சு அவங்க அதை அழுகாத மாதிரி கெடாத மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் ஒவ்வொரு வாரமும் அவங்க குறிப்பிட்ட அளவு காய்கறிகள்லாம் வாங்கிடணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தொடர்பு கொண்டு நம்ம வாங்க சொல்கிற மாதிரி, இல்லை அது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும். அப்படி பண்ணணும்னா என்ன ஆகும்னா, கண்டிப்பாக ஒரு குறைஞ்சபட்சம் காய்கறிகள் எல்லாம் வந்து பெரும்பாலும் விற்பனை ஆயிரும். அப்படி விற்பனை ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து விலை வந்து ஏற்றமும் இறக்கமும் இருக்காது. ஒரு நல்ல ஒரு விலைக்கு அவங்களுக்கு விற்பனை ஆகும், விவசாயிகளுக்கு வருமானம் வரும். இன்னொன்று, அந்த இந்த குறைந்த அகவிலைக்கான நிர்ணயத்துக்கான போராட்டமும் விவசாயிகள் கைவிட்டுருவாங்க. இப்போ விவசாயிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு அப்படிங்கிறத என்னுடைய இந்த காணொலி மூலமாக வந்து நான் சொல்லியிருப்பேன் நான் நம்புகிறேன். எனக்கு எல்லாமே எங்களோட தனிப்பட்ட எங்கள் ரியல் கான்ஃபிடென்ஸ் டீம்னுடைய இது நம்ம ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஒரு காணொலியை நான் வந்து பதிவிடுறேன். ஏன்னா இது ரொம்பவே வந்து ஒரு சிக்கலான விஷயமாகவே இருந்தது. ஒரு இதில் நமக்கு வட இந்தியாவில் ஏற்பட்ட ஒரு போராட்டத்தினால தான் இதை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் இதை துரிதப்படுத்தி இந்த காணொலியை பதிவிட வேண்டியதாக
இருந்தது. விவசாயிகள் மற்றும் விவசாய உற்பத்தி பொருள், விவசாய தொழில் அல்லது விவசாயம் வந்து ஒரு ஒரு சேவை அப்படிங்கிறது நம்ம எவ்வளவோ விஷயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு குடிமகனும் இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாடுகள்லையுமே அது ஒவ்வொரு மனிதனுக்குமே அது ஒரு வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு போர்க்காலத்திலும் அந்த எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அரசு கட்டடங்கள் மேலே தாக்குதல் நடக்கக்கூடாது. இது உலகளாவிய அளவில் கண்டிப்பாக ஒரு கட்டாய சட்டமாக கொண்டு வரணும், அல்லது அவசர சட்டமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு எந்த ஒரு விவசாயியும் அவங்களுக்கு பிரச்சனைனா உடனே எழுந்து அந்த ஒரு அலுவலகத்துக்கு தான் போகணும். அங்கே போய் தங்களுடைய குறைகளை சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே இருக்கிற அதிகாரிகள் இது சம்மந்தமாக அவங்க நடவடிக்கை எடுக்கணும். இப்படி நம்ம என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு புள்ளியையும் வந்து உலகம் முழுக்க நம்ம இணைக்கணும். இணைச்சி இங்கே இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு வேளை ஒரு மலேசியா அல்லது சீனா அல்லது ஜப்பானு அல்லது அமெரிக்கா இல்லை கனடா இந்த மாதிரி வேறு நாடுகளுக்கும் போனாலும் அவங்களுக்கு குறைந்தபட்ச விலை இதுபடி என்ன பண்ணணும்னா காய்கறிகள் கிடைக்கிற மாதிரியான ஒரு வசதிகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் விலை வந்து மாறுது அப்படின்னா நம்ம இருக்கு நம்ம ருப்பே கரன்சி, அந்த ருப்பே கரன்சியை நம்ம பயன்படுத்தி என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு எந்தெந்த நாடுகள் நம்மளோட ஒன்றாக இணைஞ்சு இந்த எம்எஸ்பி அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் சேர்ந்து எல்லாருக்கும் விவசாய உற்பத்தி பொருட்கள் ஒரே விலையில், அதுவும் மாறாத ஒரு விலையில் போய் சேரணும். மாறாத விலை மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படாத மாதிரி, அவங்களுக்கு விவசாயிகளுக்கு எப்போவுமே ஒரு லாபம் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுற மாதிரி அந்த ஒரு வணிகத்தை வந்து கட்டமைச்சு கொடுத்து அதை வந்து சரியாக பராமரிக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த ரூபே கரன்சியில் நம்ம கொண்டு வந்து இந்த ரூபே கரன்சியில் ஒரு 10 ரூபாய்க்கு என்ன வாங்கிக்கலாம், 20 ரூபாய்க்கு என்ன வாங்கிக்கலாம், 50 ரூபாய்க்கு என்ன வாங்கிக்கலாம், இல்லை ஒரு குறிப்பிட்ட காய்கறி என்ன விலைக்கு இருக்குது, தொடர்ந்து அதனுடைய விலை அதிகமாகுதுன்னா ஏன் அதிகமாகுது, அந்த விலை ஆக்கிறதுக்கு காரணம் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அப்படி அதிகமாக ஆகக்கூடாது, அடுத்த முறை வந்து அதை தடுக்கணும்னா அப்போ நம்ம ரூபே கரன்சியில் வந்து எவ்வளோ விலையில் அந்த காய்கறி நமக்கு வந்ததுன்னா மக்கள் பயன்படுவாங்க, துன்பம் அடைய மாட்டாங்க. இது மாதிரி எல்லா நாடுகளையும் ஒன்றிணைச்சு எல்லா மக்களுக்கும் இந்த ரூபே கரன்சியில் நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா தான் ஒரே மாதிரியான ஒரு விலையில் எப்பவுமே வந்து ஒரு நிலைப்பாட்டோட இந்த விவசாயம் தொழிலில் தொடர்ந்து நடைபெறும், அல்லது இது இன்னும் மேம்படும். நான் இந்த சொன்ன இந்த கருத்துக்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் அடங்கி இருக்குங்கிற நான் நம்புகிறேன். எங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னா கமெண்டில் பதிவிடுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி இதை பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் விவசாயத்தில் குறைந்தபட்சம் விலை நிர்ணயம் பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்களாம் வந்து உறுதியாக நின்னானோ அவனுங்களுக்கெல்லாம் இதில் ஒரு யோசனையாவது வரும். அந்த யோசனையை நேராக போய் இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லுங்கள். என்கிட்ட நீங்கள் சொல்கிறதுனாலும் அடுத்த காணொலியை நான் இன்னொரு காணொலி தயார் பண்ணி அதில் பதிவிடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை விட இன்னும் வேகமாக என்ன யார் செயல்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு இன்னும் வந்து அந்த திட்டங்களில் எப்படி நம்ம மேம்பாட்டு தன்மை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அவங்க இன்னும் சரியாக வகுப்பாங்க. அப்போ ஒருவேளை உங்களால் முடியல, உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்கிட்டையும் நீங்கள் சொல்லலாம். என்னுடைய இந்த காணொலிக்கான கமெண்ட் இதில் நான் ஃபேஸ்புக்கில் பதிவிடும்போது ஷேர் பண்ணிவிடும்போது உங்களுக்கு அதில் கமெண்ட் பதிவிடுறதுக்கான இதெல்லாம் இருக்கும். நீங்கள் தாராளமாக வெளிப்படையாக சொல்லுங்கள். ஏன்னா விவசாயங்கிறது நம்மளுடைய அடிப்படை முதுகெலும்புன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு இதயம், மூளை, சிறுநீரகம் இதெல்லாம் எப்படி இருக்குதோ அது மாதிரி விவசாயம். அந்த விவசாயத்தை நம்ம வந்து பாதிக்கப்பட வச்சிட்டோம்னா பிற்காலத்தில் நாம் தான் வந்து உட்காந்து அழுக வேண்டியதாக இருக்குது. பஞ்சம் வந்துருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு எதுவுமே காய்கறி, அரிசியும் தானியங்கள்னு எதுவுமே நமக்கு வராது. காரணம் என்னென்னா ஒரு ஏற்றம் இறக்கம் தான். திடீர்னு அதிக உற்பத்தி வரும், திடீர்னு உற்பத்தி குறைஞ்சி போயிடும். அந்த நிலமையை நம்ம ஒரு சமநிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்எஸ்பி வீடியோ நான் ரெடி பண்ணி வந்து நான் சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் மேம்பட்ட விஷயங்களோட உங்களை அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.